ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரோஜா செடிக்கான ஒரு உரக்கலவை தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு ஸ்ட்ராங் ஃபீட் கொடுப்போம். அதில் இன்றைக்கி என்ன உரம், என்ன ரேஷியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம மண்புழு உரம் தான் கொடுக்க போகிறோம். அது ஒரு இயற்கை உரம், எல்லோரும் பயன்படுத்துகிறது தான். நான் அந்த 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்குற அந்த ரொட்டீனில் மண்புழு உரம் கண்டிப்பாக இருக்கும். மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, அது என்னென்ன ரேஷியோங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த செடி உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ரோஜா மரம்ங்கிற தலைப்பில் போட்டிருப்பேன். இப்போ பூக்கள் எல்லாம் பூத்து முடிஞ்சு எல்லாம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் த்ரிப்ஸ் அட்டாக் இருந்தது. அந்த பிரான்ச்சஸும் கட் பண்ணி அந்த பழுத்த இலைகள் எல்லாம் நீக்கி ஆக்கியிருக்கு செடி. இப்போ நான் இந்த பூத்த பூக்கள் எல்லாம் டெடிகேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாளைக்கு பிறகு நியூ க்ரோத் வந்துருச்சு பாருங்கள். இந்த எல்லா பிரான்ச்சஸ்லேயும் மேக்ஸிமம் நியூ க்ரோத் வந்துருச்சு. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், அந்த பட்ஸு துளிர் வந்திருக்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியும். எல்லா பிரான்ச்சஸ்லேயும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது இப்போ நம்ம இந்த மண்புழு உரம் கொடுத்தோம்னா கரெக்டாக இன்னொரு ஒரு வாரத்தில் இந்த செடி ஃபுல்லாகவே சிவப்பாக தளிராக மாறிடும். அடுத்த 10வது நாள் அடுத்த ஃபீட் கொடுக்கும்போது மொட்டு பூவாக மாறி கிட்டத்தட்ட இன்னொரு 21 நாளையில் அல்லது 20 நாளையில் இந்த செடி முழுசும் பூவாகவே மாறிடும். நான் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ செடி தயாராக இருக்குது. நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி செடியோட அந்த அடிப்பாகத்தை நம்ம கிளறி கொடுக்கணும். இந்த மண் அதுக்கு முன்னாடி மண் நல்லா காஞ்சிருக்கணும். ரொம்ப ஈரமாக இருந்ததுனாலும் நம்ம கொடுக்குற உரம் அடுத்து உடனே அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி தண்ணி வழிஞ்சு வீணாக ஓட தான் செய்யும். கிளறும்போது இங்கே பாருங்கள், வேர் எப்படி வந்திருக்குது பாருங்கள். வேர் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மண் பூராவே வேர் தான் இருக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது நம்ம மாதம் ஒரு முறை ஹியூமி கொடுக்குறோம். 10 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து ஃபீடு கொடுக்கறதுனால தான் இந்த வேர் வளர்ச்சி. வேர் கீழே போக போக நமக்கு மேலே செடி நல்ல பசுமையாக வளர ஆரம்பிச்சிடும். நிறைய பூக்கள் பூக்கும். மண் இப்போ ரெடி ஆகிடுச்சு, கிளறியாச்சு, நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். வேர் தான் அதிகமாக இருக்குது எல்லா இடமும். இப்போது நான் கொடுக்க போகிற உரம் தான் இருக்குது. 3 பொருள் தான் எடுத்துருக்கிறேன். மண்புழு உரம், நல்ல நயம் உரம். இது லோக்கலில் கார்பரேஷனில் வாங்குறேன். 1 கிலோ 10 ரூபா தான். இப்போ வெளியே கடைகளில் நம்ம வாங்குகிறோம், நர்சரியில் வாங்குகிறோம், ஆன்லைனில் வாங்குகிறோன்னா 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் நிறைய ரேட் சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் மண்புழு உரம் பண்ணை வச்சு செய்வாங்க. அது எங்கே கிடைக்குதுன்னு விசாரித்து பாருங்கள். அவங்கக்கிட்ட ரேட் குறைவாக இருக்கும். 2வது வேப்பம் புண்ணாக்கு. குறைஞ்சது ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை எப்படியாவது இது கொஞ்சம் கொடுத்துருங்க, வேர்பூச்சி விழாமல் இருக்கும். இன்னொன்று போன் மீல். இது நான் ஆன்லைனில் தான் வாங்குகிறேன். இப்போ இது என்ன ரேஷியோவில் கொடுக்குறதுனா, இது 16 இன்ச்சு பாட், ஒரு 6 அடி உயரம் செடி. இதுக்கு நான் ஒரு 4 கை அளவு கூட கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு நிறைய தேவைப்படும். இந்த செடி நிறைய சாப்பிடும். நீங்கள் உங்களுக்கு ஒரு 8 இன்ச்சு பாட்டுன்னா ஒரு கை 1.5 கை கொடுத்தா போதும். ஒரு 10 இன்ச்சு பாட்டுக்கு ஒரு 2 கை அளவு கொடுத்தாலே போதும். அதுபோல் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சமாக எடுத்துருக்குறேன், இவ்வளோதான். நீங்கள் சின்ன செடின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அவ்வளோவே போதும், ரொம்ப தேவையில்லை, ரொம்ப சூடு. இப்போ போன் மீல் எவ்வளோ எடுத்துருக்குறேன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 30-40 கிராம் வரும், அவ்வளோதான் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு சின்ன செடி 8 இன்ச்சு பாட்டு அப்படின்னா 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அதுவே போதும், ரொம்ப போட தேவையில்லை. இப்போ நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு 4 பக்கம் சுற்றி போட்டிருக்கிறோம். போட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை நம்ம நல்லா கிளறி விடணும். அந்த செடி ரொம்ப வேர் பாதிக்காமல் நம்ம ரொம்ப ஆழமாக கிளறி வேர் பாதிச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் கஷ்டம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. கிளறி விட்டாச்சு. இப்போது தண்ணி கொடுக்க வேண்டியதான். தண்ணி ரெடியாக இருக்குது. எப்போவுமே நீங்கள் என்ன உரம் கொடுத்தாலும் உடனே தண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா இது சூடு. அந்த நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா அந்த சூடு செடியோட வேரை பாதிக்கும். நீங்கள் சாயங்காலம் உரம் கொடுத்துட்டு காலையில் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உடனே தண்ணி கொடுக்கணும். அதுவும் உரம் வைக்கிற அன்னைக்கு வழக்கமாக கொடுக்குற தண்ணியை விட கொஞ்சம் அளவு கூடவே கொடுக்கணும். கொஞ்சம் கீழே வழிஞ்சு வர மாதிரி. அப்போ தான் அது சூடு செடியை தாக்காது. இப்போ ஏற்கனவே என்கிட்ட வீடியோவில் சிலர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க, என்ன மருந்து அடிக்கிறீங்கன்னு. மருந்து என்னன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை பாருங்கள், தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.